ஏப்ரல் 28 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர். நிறைய பிரச்சனையை தாண்டி தான் வந்திருக்கேன். நிறைய போராடி சண்டை, கடைசியில் வந்து கீதா சக்திவேல்ன்ற நேமை கீதா கந்தசாமின்னு எங்கள் அப்பாவோட நேமாவே நான் மாற்றி இன்னும் அப்படி தான் வச்சுருக்கேன். அந்தளவுக்கு பிரச்சனை போயிட்டு ஓகே நம்ம இண்டிபெண்ட்டாக ஆகிடுவோம், எவ்வளோ முடியல, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, வேறு எங்கே போகிறது, நம்ம யாருக்குமே புரியலன்றப்போ நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. கடைசியில் எனக்கு டிவைன் கிட்ட தான் போக முடிஞ்சது. எனக்கு வந்து அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அங்கே எனக்கு பீஸ்ஃபுல் கிடச்சிது. வள்ளலார் அவருடைய கான்செப்ட் வந்து ஜீவகாருண்யம், அன்பு தயவு கருணை, இறைவன் மேலே அன்பு காமிக்கணும், தயவு கருணையோடு இருக்கணும், பட் எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் உனக்கு பிடிச்சிருக்கா நீ வந்து பண்ணிக்கோ, உனக்கு வேறு லைஃப் வேணுமா நீ வேணால் போய் பார்த்துக்கோ, டிவோர்ஸ் வேணுமா நான் அதுவும் வந்து கொடுக்குறேன், இல்லை இப்போ வேண்டாமா பேரண்ட்ஸ் வந்து வருத்தப்படுவாங்களா, இல்லை அவங்களுக்கு அப்புறம் வேணும்னா வாங்கிக்கோ, எதுனாலும் ஓகே என்னை மட்டும் ஃப்ரீயாக மட்டும் விட்டுரு, ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போனது. 1.5 இயராகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்பிரிச்சுவலாக இந்த மாதிரி போனதுனால தான் வந்து நான்வெஜ் வந்து வேண்டாம், ஐ மீன் இந்த நான்வெஜ் வந்து அந்த கான்செப்ட்லேருந்து வந்தது தான். இல்லை, நீங்கள் உங்களுடைய பெயினை ஒரு இடத்துக்கு வெண்ட் அவுட் பண்ணணும், அதை வந்து ஒரு இடத்துக்கு சரியாக வழிகடத்தணுங்கும் போது நீங்கள் இந்த மார்க்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு நீங்கள் மாறினீங்க. உங்கள் குழந்தைக்கு என்னன்னே தெரியாது, இப்போ தான் வளர்கிற வயசு. அப்படிங்கும்போது அவன் புரிஞ்சு ஏற்றுக்கிட்டதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீ சாப்பிட வேண்டாம்னு ஒரு கண்ட்ரோல் பண்ணுறோம்ல. இப்போ நீங்கள் ரெண்டையும் சாப்பிட்டுட்டு இப்போ இது வேணாம்னு முடிவு எடுக்க, அது யோர் சாய்ஸ். ஓகே, ஆல்ரெடி வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கார் ஒரு ஆள் இருக்கார், அது அவருடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி குழந்தைக்குன்னு ஒரு விருப்பம்னு ஒன்று வரும்போது அது சாய்ஸாக இல்லாமல் அது ஆல்ரெடி சாய்ஸை டிசைட் பண்ண இடத்துல அது இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக இப்போ என் பேரண்ட்ஸுமே எனக்கு வந்து சாய்ஸ் கொடுக்கல, அவங்க வந்து என்ன கொடுத்தாங்களோ அதுதான் நான் வந்து சாப்பிட்டேன். இப்போது எனக்கு வந்து இது வந்து பிடிச்சிருக்கு, நான் ஐ மீன் ஒரு உயிரை கொல்ல வேண்டாம் அப்படின்றது எனக்கு பிடிச்சிருக்கு, அது நல்ல விஷயமா எனக்கு படுது, அது யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு 5 அறிவு ஜீவன் 4 அறிவு ஜீவன் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வாய் பேச தெரியுது, ஐயோ என்னை விட்டுருங்கன்னு கத்த தெரியுது, அவங்களுக்கு அது தெரியல. அது மட்டும்தான் கழுத்தாக இருக்கும்போது அந்த பெயின் வந்து நான் போய் ஒரு டைமும் நானாக தான் வெளியில் போய் வாங்கிட்டு வருவேன் கடையில் போய்ட்டு. அப்போ அந்த கோழி அந்த இடத்துல இருக்கும், நான் இப்போ 1 kg கொடுங்கும் போது அது செத்து போயிடுது என்னால், அப்படின்றது பெயின் என்னால் தாங்க முடியல.